வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், நீங்கள் மட்டும் இல்லை எனக்கு நானே கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், காப்பிரைட் வராமல் எப்படி நாம் வந்துட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க எங்கேயுமே. ஸோ இது என்ன வேறு சேனல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இதுவும் என்னோட தான். ஸோ இதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து நானே வந்துட்டு க்ரியேட் பண்ணது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது வந்துட்டு அதில் மேலே எடிட் ஆப்ஷன் போயிட்டு கீழே பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷன்ஸ் அந்த டேக்ஸ் கேட்டகரி எல்லாம் இருக்குல்ல, அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு இருக்கும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் இந்த யூடியூப் வந்து சர்டன் பாலிசிஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ஒருத்தரோட கண்டென்ட் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ அதுதான் இப்போ வந்து இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து வேறு யாராவது போட்டாலும் அவங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் காட்டும், அதுதான் அது காப்பிரைட் கிளைம் காட்டும், அதுதான் இது. ஸோ இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணி க்ரியேட்டிவ் காமன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், யார் வேணாலும் சேம் கண்டென்ட்டை வந்துட்டு காப்பிரைட் கிளைம் இல்லாமல் போடலாம். ஸோ க்ரியேட்டிவ் காமன்ஸ் பற்றி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், இது நிஜமாக ஒர்க் ஆகுமான்னு. நீங்கள் கவலையே படாதீங்க, இது வந்து 100% எனக்கு ஒர்க் ஆச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ சேம் நான் இப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ வந்து நான் சாங்ஸ் எடிட் பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து சும்மா ஏதாவது தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங்ஸ் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு வந்துட்டு காப்பிரைட் கிளைம் இல்லாத சாங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் இதை தான் போடணும் இல்லை, உங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எது வேணாலும் போடலாம். ஸோ இப்போ இது மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நிறையா சாங்ஸ் இருக்கும். ஏன் இதில் நீங்கள் போட்ட சாங்ஸ் கூட வரலாம், எடிட் பண்ணி போட்டது, பட் காப்பிரைட்டோடு இருக்கலாம். ஸோ அந்த மேலே 3 டாட்ஸ் கொடுத்து ஃபில்டர் கொடுத்துங்க. ஃபீச்சர்ஸில் பாருங்கள் க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வர சாங்ஸ் இதில் இருக்க நீங்கள் எந்த சாங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வராத சாங்ஸு. ஏன்னா இதில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஓனாக அவங்களே க்ரியேட் பண்ணது. அதனால் அந்த சாங்ஸை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு க்ரியேட்டிவ் காமன்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒருத்தர் வந்து அந்த க்ரியேட் பண்ணாங்கள்ல, அவங்களோட கண்டென்ட் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ணி மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கீழே பாருங்கள், இந்த லைசன்ஸில் க்ரியேட்டிவ் காமன்ட் அட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அதுலேயே போட்டிருக்கா. ஸோ மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு. க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்ன நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க. கீழே வந்துட்டு க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்னென்னு போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இப்போ வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தரோட கண்டென்ட்டை வந்து இன்னொருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அந்த க்ரியேட்டர் வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கறது. பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணிக்கிறது 100% ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். சாங்ஸ் தான் இருந்தாலும் அதை வந்து அவங்க எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது வேறு ஏதாவது எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கலாம். அப்போ வந்து அது ஓன் கண்டென்ட்டாக இருக்கும்ல, அதுதான் நான் இது வரல சொன்னதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சாங்ஸ் க்ரியேட்டிவ் காமன்ஸ்லேருந்து எடுக்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் இல்லாமல் நீங்களுமே க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் வந்து பப்ளிக்காக இருக்கப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது ஒர்க் ஆகலைன்னா கீழே சொல்லுங்கள், அது எதனாலன்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 100% ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பை பாய்.